அனுரகுமார திசாநாயக்க ஒரு பெரும் அலை ஒன்றை சந்திக்கிறார். தெற்கிலே அவர் அறுதி பெரும்பான்மை அல்ல 3-2 பெரும்பான்மை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அலை தெற்கிலே வீசுகின்றது. அது வடகிழக்கிலேயும் வீச போகின்றது. இந்த தேர்தலில் ஒரு அனுரகுமாரம் வரப்போறது இல்லை. அது ஒரு போலி பிரச்சாரம். இந்த போலி ஒற்றுமையை காட்டி வாக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு பரப்புகின்ற போலி பிரச்சாரம். நேற்று வரைக்கும் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தின தரப்புகள் அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி என்ற கட்டமைப்பு இந்தியாவுக்கும் மேற்குக்கும் இணைந்து போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்ல. இந்த இனத்துக்கு துரோகம் அளித்த கொள்கையை வித்து அடிமையாக்கின ஒரு சர்வதேச மட்டத்தில் நீதியை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் அளித்த அத்தகைய தரப்புகள் தான் இன்றைக்கு வேட்பாளராக வரப்போயிடும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் இந்த தேர்தல் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்திருந்த சூழலிலே இந்த தேர்தலை ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து பயன்படுத்தலாம் என்ற கருத்தை நிராகரிக்கிறதுக்கு மக்கள் முடிவெடுத்திருந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை அளவிலே கடந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தொடங்கின காலப்பகுதியில் இருந்து தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும், பகிஷ்கரிக்க வேண்டும். பகிஷ்கரிப்பதின் ஊடாக ஸ்ரீலங்கா அரசு கட்டமைப்பை நாங்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு தெளிவான அரசியல் செய்தியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து எடுபடுறதுக்கான சூழல் கணிசமாக பலமடைந்து இருந்த ஒரு சூழலிலே நேற்று வரைக்கும் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தின தரப்புகள் ஒன்றிணைந்து ஏதோ தாங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போவதாக நாடகம் நடித்து அதுக்கும் சிவில் சமூக உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய முகவர்களை சேர்த்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்டமைப்பு என்று போலியான ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகை தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பின்னால் போவதை தடுப்பதற்கு அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தார்கள். நாங்கள் 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு படு மோசமாக கொள்கையை கைவிட்டு செல்ல போகின்றது என்று தெரிஞ்ச இடத்திலே அதை சுட்டிக்காட்டி தமிழ் தேசியத்தை மிக கடுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் எங்களை வளர்த்திக் கொண்ட பொழுது நாங்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் கேவலப்படுத்தி நக்கல் அடித்து அதை நிராகரிக்க பண்றதுக்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்தவர்கள் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசியவாதத்தை தூக்கி பிடித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசுகின்ற தமிழ் தேசியவாதத்துக்கும் கூட தீவிரமாக பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு இன படுகொலை செய்தாவது தமிழ் மக்கள் ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ள தள்ளி இனியும் தமிழ் தேசியவாதத்துக்கு இடமில்லை, இது வெற்றி பெறக்கூடிய ஒரு கொள்கை அல்ல என்ற ஒரு சிந்தனையை திணிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசும் இந்த வல்லரசுகளும் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து எடுத்த அத்தனை முயற்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்கள் பின்னால் அணிதிரளக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க வைத்ததே உங்களுடைய வெற்றி. அவை தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு தரப்பாக தான் உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இன்றைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. இந்த பொது தேர்தலிலே
ஒரு புதிய கதை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்க ஒரு பெரும் அலை ஒன்றை சந்திக்கிறார். தெற்கிலே வந்து அவர் 60 பெரும்பான்மை அல்ல 3-2 பெரும்பான்மை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அலை தெற்கிலே வீசுகின்றது. அது வடகிழக்கிலேயும் வீச போகின்றது என்ற ஒரு கதை வந்து இன்றைக்கு உலாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இதே அனுரகுமார திசாநாயக்க வடகிழக்கிலே கடைசி இடத்திலே இருந்தது. அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு கூட கொஞ்சம் கூட கீழே கடைசி இடத்துல இருந்தது. பிரதான தரப்புகளை எடுத்து பார்த்தால் அவர் தான் கடைசி. ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல் 1 மாசம் கழிஞ்சு வருகின்ற பொழுது ஏதோ வடகிழக்குல வந்து அலை வீசுதான். யார் இந்த அலை வீசுகின்ற கதையை கதைக்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் அது இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு தமிழரை நிறுத்தின தரப்பது தான் இந்த அனுரகுமாருக்கு வந்து அலை வீசுகின்றது. அப்ப அந்த அலை வீசினால் வந்து சிங்கள வேட்பாளர் வர போறார். அவை எங்களுக்கு திரும்ப வந்து ஒற்றுமைதான் முக்கியம், கொள்கை பற்றி தேவையில்லை, எல்லாரும் ஒன்றுபடணும், ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான் இந்த அலையை நாங்கள் எதிர்நோக்கலாம். இந்த தரப்புகள் தான் இந்த கதையை பேசுறாங்க. நல்லா எடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு தான் நிறைய அடிக்குது, தமிழ் வேட்பாளருக்கு தான் நிறைய கட்ட பக்கத்துல இருந்து 400. அவ இதை எதிர்நோக்கிறதுக்கு வந்து தங்கரால் மட்டும்தான் ஏழங்களை சந்திப்பான். நீங்கதானே சொல்றீங்க நாங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டோம், பைசரிப்பு தோக்கடிக்கப்பட்டது. உங்களுடைய ஆக்கள் தான் மணிமணியா சொல்றாங்க. இப்ப அப்ப ஏழங்களை சந்திப்பான். இந்த கருத்து உண்மை என்றால் எங்களை கணக்கு எடுக்க தேவையில்லையே. அவை தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னிலைதான் இருக்கின்றது. இந்த தேர்தலில் ஒரு அனுரகுமாரம் வரப்போறது இல்லை. அது ஒரு போலி பிரச்சாரம். இந்த போலி ஒற்றுமையை காட்டி வாக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு பரப்புகின்ற போலி பிரச்சாரம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் வந்து 2 சிங்கள முகவர்கள் வென்றவர், அங்கஜன் ராமநாதனும் டக்ளஸ் தேவானந்தம். வென்ற இடத்துல வந்து ஏதோ அங்கஜனுக்கு வந்து கொஞ்சம் கூட வாக்கு பெற்ற உடனே வந்து இளைஞர்கள் 3 பேரும் தேசியத்தை கைவிட்டு அங்கால போயிருக்கிறோம் என்ற கருத்து தீவிரமாக பரப்பப்பட்டது. ஆனா P2P செய்ய முழுக்க அடித்திரண்டதை வந்து அந்த இளைஞர்கள் தான். எல்லாருக்கும் வந்து அதிசயம், தேர்ச்சி போட தூதரங்கள் கூட அது எப்படி இந்த அளவுக்கு தீவிரமாக போலீஸை எதிர்த்து தடைகளை தாண்டி இந்த இளைஞர்கள் இப்படி அணிதிரண்டது அவர்களுக்கு அதிசயம். அதிசயம் இல்லை. அந்த பொய்யை பரப்ப விரும்பி அதை உண்மையாக்க விரும்பினவர்களுக்கு தான் அதிசயம். அந்த தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் சவால் அனுரகுமார திசாநாயக்க அல்ல. தமிழர் மட்டத்தில் வந்து அவர் எந்த விதத்திலும் அவருடைய அணி அங்கீகாரம் பெறப்போவதில்லை. சவால் அவரை காட்டி மீண்டும் ஒரு முறை ஒற்றுமை என்ற பொய்யை காட்டி ஒரு நேர்மையான அரசியலுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை குழப்புகின்ற தரப்பை தான் சவால். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நீங்கள் மக்களிடம் கொண்டு போனாலே மக்கள் மட்டத்தில் அந்த தெளிவு மிக தெளிவாக பிரதிபலிக்கும். 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒரு இன படுகொலை செய்தாவது இந்த படத்தில இருந்து நீக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதுக்கான பிரதான காரணம்
இலங்கை தீவில வல்லரசுகள் கடுமையாக போட்டியிட முடிவெடுத்திருந்தார். காலங்காலமாக இலங்கை தீவிலே ஆதிக்கம் செலுத்தின இந்திய தரப்பை மீறி இந்திய தரப்புக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே சீன வல்லரசும் அவை சார்ந்த தரப்புகளும் இலங்கை தீவிலே அக்கறை செலுத்த தொடங்கினார்கள். அப்ப அந்த பூகோள போட்டித்தன்மை கையாளுவது இந்த வல்லரசுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறினது. இப்ப இலங்கை தீவிர இருக்கக்கூடிய சனத்தொழில் எடுத்து பார்த்தால் 75% சிங்கள பௌத்தம், மிச்சம் 25% தான் தமிழ் பேசும் மக்கள். ஆனா தமிழ் பேசும் மக்களும் ஈழத்தமிழர்கள், முஸ்லிம் மக்கள், மலையாள மக்களாக பிரிந்திருக்கிறார்கள். அப்ப இந்த 75% தங்கள பக்கம் திருப்புறதாக இருந்தால் தனி சிங்கள மக்கள் மட்டத்திலே அறுதி பெரும்பான்மை எடுப்பது என்பது ஒரு மிக கடினமான ஒரு விடயம். கடினமான விடயம். அதுவும் போருக்கு பிறகு இந்த உள்ளக ரீதியாக இலங்கையில அரசியலை கையாளுவதற்கு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அழிக்க வேணும், படத்தில் ஆட்ட வேணும் என்று முடிவெடுத்த அதே தரப்பு அந்த தமிழ் மக்களை தாங்கள் விரும்பினபடி வாக்களிக்க பண்ணி இலங்கையிலே தங்களுக்கு சார்பான சக்திகளை வெல்ல வைப்பதற்கு பயன்படுத்தவர் கடந்த 70 வருஷங்களுக்கு மேலாக ஊறி போன எங்கள் இரத்தத்துக்குள் ஊறி இருக்கிற தமிழ் தேசியவாதத்தை நீக்க வைக்க நீக்க வைக்கவும். அப்ப போன ஒரு இனப்படுகொலை செய்து இனத்தை அழித்து சொத்தை அழித்து எங்களை ஒரு தோல்வி மனப்பாடு தள்ளி அதுக்கு பிற்பாடு கடந்த 70 வருஷமாக நடந்த அரசியல் இனி இங்க வேறாத கருத்தை திணித்து தாங்கள் விரும்பின தரப்புக்கு பின்னால் இந்த இலங்கை என்ற தேசிய அரசியலை கையாளுறதுக்கு எங்களை வரும் கருவியலாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த முடிவை எடுத்தார். அந்த முடிவு தான் இன்றைக்கு பிழைக்குது. அந்த முடிவு தான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. அதை மாற்றினது ஒரே ஒரு தரப்பு, இந்த தமிழ் தேசிய மக்கள். அந்த முழு வேலை அந்த கருத்துவாக்கம் பண்ணது ஒரு சாதாரண விடயம் அல்ல, விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு இன படுகொலையை செய்ததுக்கு கூட அனுமதித்தது. எந்த அளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய நீக்கம் நடக்க வேண்டும் என்று விரும்பியிருப்பார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த மாபெரும் சுனாமி அலையை எதிர்நோக்கி அதை தலைகீழாக மாற்றின ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள், வேற எவரும் கிடையாது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாருங்கள். இந்த பூகோள தரப்புகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அதன் விசேஷமாக இந்தியாவுக்கு மேற்கும் மிக பெரிய அளவுக்கு சவால் ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை மக்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி என்ற கட்டமைப்பு இந்தியாவுக்கும் மேற்குக்கும் இணங்கி போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்ல. அது எந்த அளவு தூரத்துக்கு அவர்களை தங்களுடைய தலைநகருக்கு கூப்பிட்டு
ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த நிலைமை மாறப்போறதில்லை. கூப்பிட்டா போகணும், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவினம், குடிக்கிறதுக்கு கொடுத்தா அதையும் குடிப்பினம். ஆனால் அவர்களுடைய சித்தாந்தம் மாறாம். ஏன் மாத்தீரா? அந்த சித்தாந்தத்தை மாற்றுவதாக இருந்தால் நாளைக்கு இந்த தரப்பு அழியும். ஆகவே இந்த வல்லரசு விசேஷமாக இந்திய மேற்கு நாடுகள் இந்த நிலைமையை கையாளுறதுக்கு இன்றைக்கு தவிர்க்கணும், தடுமாறினோம். வரப்போகிற பாராளுமன்றத்திலே எப்படி என்றால் இந்த ஜேபி தரப்பை தெற்கில வந்து பெரும்பான்மை எடுக்கிறதை தடுக்கவரமாக இருந்தால் ஜேபி எதிர்க்கிற தரப்பை ஒன்றுபடுத்தவன், எதிரணியை பலப்படுத்தவன். ஆனா பலப்படுத்தினாலும் கூட அறுதி பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு மிகவும் கஷ்டம். அப்படியெல்லாம் தமிழ் மக்களுடைய வாக்குகள், முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள், மலையாள மக்களுடைய வாக்குகள் அத்தியாவசியம். அந்த 25% இருக்கக்கூடிய சிங்கள பௌத்தம் அல்லாத மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவர்கள் தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க போகிறார்.